நம்ம அன்றாட வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனா அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? மற்றவங்களா? இல்ல ஒருவேளை நாமளா? சில சமயம் நாம தேடுற தீர்வு நமக்குள்ளேயே இருக்கலாம். ஒரு கணவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். தாம் மனைவியோட கேட்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதோன்னு. அவருக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அந்த கவலையில அவர் என்ன பண்றார்? அவங்க குடும்ப டாக்டரை கூப்பிடுறாரு. டாக்டர் வந்து ஒரு எளிய சோதனையை பரிந்துரைக்கிறாரு. ரொம்ப சிம்பிள். உங்க மனைவிக்கு பின்னாடி கொஞ்சம் தூரமா நின்னு சாதாரண குரல்ல பேசி பாருங்க. அவங்க பதில் சொல்லலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போய் மறுபடியும் பேசி பாருங்க. எப்ப பதில் சொல்றாங்களோ அந்த தூரத்தை வச்சு அவங்க கேக்கும் திறனை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றார். அன்னைக்கு ராத்திரி மனைவி சமையலறையில இருக்காங்க. இரவு உணவு தயார் பண்ணிட்டு கணவர் ஹால்ல கிட்டத்தட்ட ஒரு 40 அடி தூரத்துல நின்னு மெதுவா கேக்குறார். டியா, இன்னைக்கு என்ன டின்னர்? பதில் ஏதும் வரல. அவர் கொஞ்சம் நகர்ந்து போறார். ஒரு 30 அடி தூரம் இருக்கும். திரும்பவும் கேக்குறார். அதே கேள்வி. அப்பவும் மௌனம்தான். அப்புறம் 20 அடி தூரத்துல டைனிங் ஹால்ல இருந்து கேக்குறார். டியர், என்ன டின்னர்? அப்பவும் அமைதி. ஒவ்வொரு முறையும் பதில் வராதப்போ அந்த கணவரோட சந்தேகம் இன்னும் வலுவாகி இருக்கும். மனைவிக்கு சரியா காது கேட்கலங்கிறது அது அவருக்கு உறுதியாகிட்டே வருது. அவர் சமையலறை வாசல்லே வந்துட்டாரு. வெறும் 10 அடி தூரம்தான் இருக்கும். மறுபடியும் கேக்குறார். டியர், என்ன டின்னர்? இப்பவாது பதில் வந்ததா? அப்பவும் பதில் இல்ல. அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட 100% உறுதியாகிடுச்சு. மனைவிக்கு கண்டிப்பா காது கேட்கலன்னு. கடைசியா என்ன பண்றாருன்னா, மனைவிக்கு ரொம்ப பக்கத்துல அவங்க பின்னாடியே போய் நின்னு மறுபடியும் அதே கேள்விய கேட்கலான்னு நினைக்கிறப்போ, மனைவி சட்டுன்னு திரும்பி கொஞ்சம் எரிச்சலோட சொல்றாங்க. ஜேம்ஸ், 5வது தடவையா சொல்றேன், சிக்கன்னு. இதுதான் கதையோட திருப்புமுனை. அந்த ட்விஸ்ட் இங்க தான் இருக்கு. கணவர் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா நடந்திருக்கு. அவர் பிரச்சனை மனைவி கிட்டன்னு 100% உறுதியா நம்பினார். ஆனா அவர்கிட்ட தான் பிரச்சனை. மனைவி ஒவ்வொரு முறையும் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா அது இவருக்கு கேட்கல. நாம எத்தனை தடவை இப்படி ஒரு பிரச்சனையில மற்றவங்கள குறை சொல்லியிருப்போம். நாம ஒரு பிரச்சனைய அணுகும் போது நம்மளோட கண்ணோட்டம், அசம்ஷன்ஸ், அது எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்குது. மற்றவர்களை எடை போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு, ஒருவேளை பிரச்சனை என்னிடம் இருக்குமோ, நான் எதையாவது தவறாக புரிந்து கொள்கிறேனா அப்படின்னு நம்மள நாமளே கேட்கறது ரொம்ப அவசியம். நாம ஒரு விஷயத்த பார்க்கிற விதமே அந்த பிரச்சனையோட தன்மையை மாத்தி அமைக்கலாம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தீர்வுகள் நமக்கு வெளியே மட்டும் இல்லாம ஒருவேளை நமக்குள்ளேயும் இருக்கலாங்கிறத நாம நினைவுல வச்சுக்கணும்.